தம்பி விஜய் அவர்களின் கட்சி 16ஆம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வேண்டாத ஒன்று. துரிதமாக நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் துணை புரிந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். தம்பி விஜய் அவர்களுக்கு இதை போஸ்ட்ல அனுப்பலான் இருக்கேன். தேர்தல் ஆணைய நடவடிக்கை மக்களுக்கு நம்பிக்கையை, இந்த SIR என்கின்ற நமது வாக்காளர் தீவிர சீர்திருத்த இந்த இயக்கத்திற்கு எதிர்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிகள் தான் எதிர்த்து கொண்டார்கள். இன்னைக்கு நான் வரும்போது தம்பி விஜய் அவர்களின் கட்சி 16ஆம் தேதி இதற்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது வேண்டாத ஒன்று. என்ன கேட்டா அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியை காங்கிரஸ் தனியா போராட்டம் அறிவிக்கிறாங்க. இந்த SIR எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உங்களோட BLA 2 தான் அவங்க கூட பணியாற்ற போறாங்க. உங்களோட தொண்டர்கள் தான் பணியாற்ற போறாங்க. எங்க கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு உதவியாக எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் எல்லாரும் தான் BLA 2ன்னு பணியாற்ற போறாங்க. ஆக வெளிப்படையாக பணியாற்றுகிற இதற்கு எதிர்க்கு நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யற சக்தியை, இந்த பணியை துரிதமாக நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் துணை புரிந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். ஏற்கனவே 6.5 கோடி வாக்காளர்கள் 5.5 கோடி வாக்காளர்களுக்கு அந்த ஃபார்ம் விநியோகிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சேன், வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க இருக்கும்போதே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, பூர்த்தி செய்து கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது சரியா இருக்கும். அதனால ஏறக்குறைய 5 கோடி பேருக்கு விநியோகம் செய்யப்பட்டு விட்டது. அவர்களெல்லாம் பூர்த்தி செய்யுங்க, இது மிக இலகுவாக இருக்குதுன்னு நான் எனது அனுபவத்திலே சொன்னேன். 2 விதம். ஒன்று, ஏற்கனவே SIRல பதிவு செஞ்சவங்க, அந்த எண்ணு எல்லாமே வர்றவங்களே வைத்திருக்கிறார்கள். SIRல இதுக்கு முன்னால் பதிவு செய்யாத இளைஞர்கள். ஆக அவங்களது மிக இலகுவாக இருக்குது, எல்லாமே இலகுவாக தான் இருக்குது. அதனால நான் இன்னைக்கு தம்பி விஜய் அவர்களுக்கு இதை போஸ்ட்ல அனுப்பலான் இருக்கேன். ஏன்னா இதை படிச்சுட்டு இதில் ஒன்றுமே இல்லை, மக்களுக்காக நம்ம உதவி தான் செய்யணும், ஏன் போராட்டம் செய்யணும்? திமுக தான் போராட்டம் செய்து அரசியலுக்காக. நீங்கள் புது கட்சி, இது உங்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும். போலி வாக்காளர்கள் இல்லாமல் முதல் தேர்தலை நீங்கள் சந்திக்க போறீங்க. இன்னைக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாவற்றையும் விட வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு? பெண்கள் 10% மேலே அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா போலி வாக்காளர்கள் பூத் கேப்சரிங் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க. வர்றவங்கெல்லாம் நம்மளையா மாதிரி நேர்மையாளர்கள். அதனால நம்ம தைரியமா போய் ஓட்டு கேட்க, ஓட்டு போடலான்னு அதிகப்படியாக மக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொன்னு, 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னு எங்கெங்க அவங்கெல்லாம் சாலைக்கு வந்திருப்பாங்க, ரோடுக்கு வந்திருப்பாங்க? எல்லாரும் அமைதியா இதற்கு முன்னால் இருந்ததை விட 10% அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் ஆணைய நடவடிக்கை மக்களுக்கு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அதே நம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். யாரு பதறானா, முறைகேடாக வாக்குகளை பதிய வைத்து அதன் மூலம் வெற்றி பெறுபவர்கள் தான் பதறுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நிச்சயமாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம், தீவிர பரிசீலனை முகாம் சிறப்பாக நடைபெற்றதென்றால் தமிழக மக்கள் பலன் பெறுவார்கள், பயன் பெறுவார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வச்சே அரசியல் செய்ய வேண்டாம் என்பது எனது கருத்து. அனுப்பி விடலான் இருக்கேன். ஏன்னா இதுல எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா அவரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, 30 நாட்களுக்குள் எப்படி செய்ய முடியும்னு கேட்டிருந்தாரு. அதே ஒரு தலைப்பா நான் இதுல வச்சிருக்கேன். 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமா அப்படின்னா, இதை வெற்றிகரமாக செய்யறது மட்டும் இல்லை, இது எந்தெந்த விதத்தில் மிக சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள்ளேயே 5 கோடி மக்களை ரீச் ஆக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட திருப்பி வாங்க வேண்டியது தான். முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இதில் எந்த சிக்கலுமே இல்லை, தெளிவாக இருக்குது. இன்னைக்கு கூட அவங்க ஒரு விவரம் வெளியிட்டிருக்காங்க, இவ்வளவு இலகுவாக நாம் பதிவு செய்ய முடியும்னு. ஆக இது ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இது ஒன்றும் அரசியல் நோட்டீஸ் இல்லை, ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இதை எதற்கு நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க? இதற்கு முன்னால வழக்காடு மன்றம் போகும்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த சீர்திருத்தம் தேவை என்று முடிவு செய்தால் அவர்களால் தொடரலாம் என்பதா இதற்கு முன்னால் வரைக்கும் உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் சொல்லி இருக்கிறது. அதனால சும்மா இதை சொல்லாம நீங்க இரட்டை வேடம் போடுறீங்க. இப்போ உங்க தொண்டர்கள்லாம் சாலையில போய்
சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது ஒரு ஜனநாயக நடைமுறை. இது சிறப்பாக நடைபெறுவதற்கு கட்சிகள் உதவி செய்ய வேண்டுமே தவிர இதற்காக போராடக்கூடாது என்பது எனது கருத்து.